மாறி மாறி பேசல, படிச்சதானே நான் படிக்கிறேன். படிச்சுக்கிட்டே வரும்போது தெளிவு வருது. என் இனச்சாவல தான் இவெல்லாம் திருட்டு பையன் எனக்கு எதிரானவன் தெரிய வருது. 2009 2010 தான் திராவிடம் திருடன். அது என்ன திருடங்கிற? ஆமா திருடன் சொல்ற நீ குருடங்கிற. ஆமா குருடன். 60 ஆண்டுகளா நீங்க திருடி இருந்தது தெரியாம இருந்த நாங்கள் குருடர்கள் தான். வணக்கம் மக்களே, நீங்க நம்ம பார்க்குற வீடியோஸ் பத்தி அந்த ஈவேரா ராமசாமி அவர்களை பத்தி சீமான் பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கொந்தளிச்சு சீமான் வீட்டு முன்னாடி முற்றுகையிடுறது இந்த மாதிரி பிரச்சனை போயிட்டு இருக்கு. இப்போ ஹாட் டாபிக்கா என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னா, இந்த ஈவேரா ராமசாமி அவர்களுக்கு எதிராக நீங்க பேசிட்டீங்க, அந்த பிம்பத்தை உடைக்க முயற்சி செஞ்சுட்டீங்க அப்படின்றதா டாபிக்கா போயிட்டு இருக்கு. இதை பத்தி டீட்டெயிலா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சீமானோட கொள்கை இந்த மாதிரி பேசுற அந்த திராவிட மக்களாத்தையும் ஒழிக்கிறது தான். திராவிடம்னு பேசுறவங்களை ஒழிக்கிறது தான் என் கொள்கை. வேற ஏதாவது வேணுமா? உன்னோட திராவிட சித்தாந்தத்தின் வேற எது? பெரியாரு சாய்க்கிறது. வேற ஏதாவது விளக்க வேணுமா? ஈவேரா அவர்கள் எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி இருந்தாங்க, அவங்களோட வரலாறு என்ன, அவங்க இந்த இடத்துல எப்படி சொல்லியிருக்காரு, அந்த இடத்துல அப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு தான் டாபிக் போயிட்டு இருக்கு. இவங்களை கடிக்க இவங்க இந்த ஃபுட்டேஜ் எடுக்க, இவங்க இந்த டைலாக் எடுக்க, இந்த பழைய பத்திரிகையில் அந்த நியூஸ் எடுத்து வந்து காட்டுறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் போயிட்டு இருக்கு. இவர் சவரா, இவர் சரியா அப்படின்ற மாதிரி, சரியா தவறான்ற மாதிரி போயிட்டு இருக்கு. இவரோட பிம்பத்தை உடைக்கிறதுக்காக எல்லாருமே களத்துல இறங்கியிருக்காங்க. இப்போ தாவேக்கா, அதாவது டிவிக்கா கட்சி இருக்குல்ல, ஸோ விஜய் அவர்கள் அவங்களும் பிம்பத்தை தூக்கி நிப்பாட்டி வராரு. ஏன்னா அவங்களுடைய தலைவராக எடுத்திருக்காருல்ல, கொள்கை தலைவராக எடுத்திருக்காரு. ஸோ அவரோட ஸ்டாண்ட் அவர் எடுக்கிறாப்புல. சீமான் அவர்கள் என்னன்னா, 2 பேரும் அண்ணன் தம்பிலாம் கிடையாது, அரசியல் வேறடா அப்படின்ற மாதிரி சொன்னாரு. ஸோ அவருக்கு எது அகேன்ஸ்டா என்ன சொல்றோம்னா, இவரை ரொம்ப கடுமையான தாக்கம் இவர்களை பத்தி பேசியிருக்காப்புல. இப்போ அவர் பேசுனது தப்பா சரியா அப்படின்றதெல்லாம் பேச வரல. இப்போ இந்த வீடியோ நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னா, இது ஏன் நடக்குது, ஆக்சுவலா யார் அந்த சார்னு ஒரு மேட்டர் போயிட்டு இருந்துச்சு, ஹாட் டாபிக்கா போயிட்டு இருந்துச்சு, பயங்கரமான ஒரு சென்சிட்டிவான டாபிக்கா போச்சு. அப்புறம் டங்ஸ்டன் போயிட்டு இருந்துச்சு. ஸோ 2 விஷயங்களும் மக்கள் சார்ந்த ஒரு பிரச்சனையா இருந்துச்சு, ஒரு டீப்பா போயிட்டு இருந்துச்சு. டங்ஸ்டன்ட ஆஃப் பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு இந்த யார் இந்த சார்ன்றது ஆளுங்கட்சியோட எதிர்கட்சியா இருக்கவங்க கொண்டு வந்து நீட்டிகிட்டே இருக்காங்க. ஏன்னா மற்றவங்க மக்கள் நம்ம மாதிரி ஆட்கள் பேசுறதெல்லாம் பெருசாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஆல்ரெடி இப்போ பதவியில இருந்து கீழே எக்ஸ்எம்எல்ஏ இந்த மாதிரிலாம் இருக்காங்கல்ல, அவங்க மாதிரி ஆட்கள் பேசினாங்கன்னா மீடியாட்ட பேசி தான் ஆகணும். மீடியா அதை பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். சாதாரண மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த யார் இந்த சாரை ஆஃப் பண்ணணும், அதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி சுற்றி நடக்கிற நிகழ்வுகள் எல்லாத்தையும் நீ கவனிச்சிருக்கலாம். எப்பயும் இல்லாத அளவுக்கு தமிழ்நாடு கொஞ்சம் பரபரப்பாகவே இருக்கிற மாதிரி இருக்கும். இவர் ஒன்று சொல்லிட்டாரு, அவர் ஒன்று சொல்லிட்டாரு, இதுக்கு எதிராக ஒருத்தர் சொல்லிட்டாரு அப்படின்ற இந்த யார் இந்த சார்ன்ற ஒரு விஷயத்த மறைக்கிறதுக்கு எனக்கு இன்னமும் கொஞ்சம் கியூரியாசிட்டி அதிகமாயிட்டு இருக்கு. அந்த யாருப்பா அந்த சார், எனக்கே பார்க்கணும் போல தோணும். அவர் ஒருத்தரை காப்பாத்துறதுக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்குதா? யார் அவரு? எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு. இப்போ நம்ம அதை பத்தி தான் மெயினா பேச போறோமானா கிடையாது. விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க. இந்த யார் அந்த சார் இருக்கு, ஆப்போசிட்ல எதிர்கட்சி என்ன பண்ணணும், அதாவது ஆளுங்கட்சி என்ன பண்ணணும், ஏங்க இது இல்லைங்க இவர் தாங்க தப்பு பண்ணாரு, தூக்கிட்டு வந்து நிப்பாட்டுங்க அப்படின்னு நிப்பாட்டிடலாம். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, முதன்மை மந்திரியா இருக்கவங்களே அவங்க ஆதரவாளர் தான் இருந்தாரு. அந்த மாட்டினர்ல போலீஸ்ட்ட அந்த நபர் ஆதரவாளர் தான் இருந்தார், கட்சிக்காரர் கிடையாது. ஆனா கட்சியில முக்கியமான ஆட்கள் கிட்ட நெருக்கமான பழக்கமா இருக்கு. நிறைய முக்கியமான ஒரு குறிப்பிட்ட பதவிகள்ல, அதாவது ஒரு பொறுப்புல கூட இருக்காரு. ஸோ ஆதரவாளருக்கு பொறுப்பு கொடுப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அதே மாதிரி முக்கியமான ஆட்களோட நெருக்கமாக இருக்க முடியுமா வெறும் ஆதரவாளர்கள் மட்டும் இருந்தா? ஸோ அப்போ அவர் ஒரு சாதாரண ஒரு ஆள், சும்மா ஜஸ்ட் உங்களுடைய அபிமானின்னு வச்சுக்கோங்களேன், திமுகவுக்கு செம்படிக்கிற ஒரு ஆள்னு வச்சுக்கோங்க. அப்படி இருக்க ஆளுக்கு இவ்வளவு நெருக்கம் எப்படி கிடைக்குது? ஸோ அங்க ஒரு கேள்வி வருது. இது ஒரு டைம் ஆமா அவர் கட்சியில இருந்தாரு, இப்போ நீக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு ஒருத்தர் பேசிட்டாரு. இந்த பக்கத்து முதன்மை மந்திரி என்ன சொல்றாரு, கட்சியிலே இல்லைன்ட்டாப்ல. ஸோ 2 விஷயம் டிபேட் கண்ணு முன்னாடி நடந்துட்டு இருக்கு. கேள்வி கேட்க வேண்டியது நீ. ஸோ உங்களுக்காக நான் பேசிட்டு இருக்க கூடாது, நீங்க தான் கேள்வி கேட்கணும். ஏன்னா ஓட்டு போறதுக்கு நீங்க தான். ஸோ நீங்க தான் இந்த கேள்வி கேட்டுக்கணும். கேட்க மாட்டீங்க. ஏன்னா ஆளுங்கட்சி எதிராக கேள்வி கேட்டீங்கன்னா இரும்புக்கரம் கொண்டு அடக்கப்படும். ஆனா இதே சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்வதாரிக ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டில், ஒரு எங்களுக்கே இது இல்லையா, ஃப்ரீடம் இல்லையான்றாங்க. இவங்கள் தான் பகுத்தறிவு பேசுறாங்க. உண்மையான பகுத்தறிவுனா என்ன? அதான் என் கேள்வி. உண்மையான பகுத்தறிவுனா என்ன? ஒரு சரி தவறு, ஒரு விஷயத்த கையில் எடுத்து இது சூடு இது குளிர்ச்சி அப்படின்னு பார்த்து தெரிஞ்சு பிரிச்சு எடுக்கிறது தெளிவா. இது சூடா இருக்குன்னா ஆமா இது சூடா இருக்குன்னு ஒத்துக்கிறது தான் பகுத்தறிவு. ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது சூடா இருக்கு, ஆனா இப்போதைக்கு எனக்கு அந்த சூடு தேவைப்படுன்றனால இந்த சூடை நாங்க ஏத்துக்கிறோம், இது சூடு கிடையாது, எங்களுக்கு தேவையான ஒரு ஆற்றல் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதான் எனக்கும் புரியல, குழப்பமா இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி தான் குழப்பிட்டு இருக்காங்க. இந்த பகுத்தறிவு கூட முக்கியமான பிம்பமாவே ஒருத்தரை கூட்டு வந்து நிப்பாட்டி வச்சிருக்காங்க. உங்களுக்கு தெரியும். அவருக்கு ஏன் இந்த ஒரு புனை பெயர் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அவர் ஈவேரா ராமசாமி நாயக்கர் நாயக்கரோட கட் பண்ணிடலாம்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஜாதியெல்லாம் அவங்க தூக்கி போட்டாங்க. அதாவது மற்ற ஜாதிகள், அவங்க ஜாதிகளோட மற்ற ஜாதிகளை மொத்தமா தூக்கி போட்டிருந்தாங்க அப்படின்னா, ஆளுமையில் இருக்கக்கூடிய முக்கியமான புள்ளிகள்ல அவங்களுடைய சாதிக்காரர்கள், அவங்களுடைய இனத்து சார்ந்தவங்க இருக்க மாட்டாங்க. உண்மையான பகுத்தறிவாளிகளாக இருந்தா, உண்மையான ஜனநாயகத்துக்காக இருந்தவங்க, உண்மையான அதாவது மோனோபொலி பண்ணக்கூடாது, நெப்பாட்டிசம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க இதை பண்ணியிருப்பாங்க. பட் உண்மையான முக்கியமான தலைவர்கள்லாம் யாருன்றது கொஞ்சம் டீப்பா தேடி பாருங்க. அவங்களோட பின்புலம்
நம்ம சொல்லக்கூடிய இந்த யாரு சாதி மறுப்பு, மத மறுப்பு, இன மறுப்பு, மொழி மறுப்புன்னு பேசினாங்களோ அவங்களோட சாதி, அவங்களுடைய அடையாளம், அவங்களுடைய மொழியை தாங்கியவர்கள் தான் அரசு பதவியில் முக்கியமான இடத்துல இருக்காங்க. இதுதானே சென்ட்ரலும் பண்ணுச்சு. இதுதானே நீங்க சொல்ற அவால்ஸும் பண்றாங்க. அப்ப நீங்களும் தானே பண்றீங்க. இதுல யார் கோமாளி? நீயும் நானும் மட்டும்தான். அப்ப மாணிக் பாஷா, நீ இந்த தொழிலுக்கு புதுசு, குழந்தை, உன்னை நான் முடிக்கிறேன், புரியலையா? கொஞ்சம் பாரு. பெரியார் குறித்து அவதூறாக பேசியதற்கு கண்டனம் தெரிவித்து சீமானின் வீட்டை முற்றுகையிட முயன்ற தந்தை பெரியார் திராவிட கழகத்தினரை போலீசார் கைது செய்தனர். கொஞ்சம் அங்கே பாரு கண்ணா. Beneath this mask there is more than flesh. Beneath this mask there is an idea, Mr. Creedy. And ideas are bulletproof. பாஷா, மாணிக் பாஷா. இந்த உலகத்துக்கு புரட்சியாளராக இருந்தார் யாரு? சேகுவாரான்னு சொல்றாங்க. சேகுவாரான்றது ஒரு பேரு. ஸோ அவர் பேரை சொல்றாங்க. எல்லா பேரையும் பாருங்களேன், இந்த உலகத்துக்கு புரட்சி பண்ண எல்லாருமே அவங்களுடைய பெயர்களை தான், உண்மையான பெயர்களை தான் அடையாளமா வச்சிருக்காங்க. புனை பெயர்கள்லாம் யாருமே பெருசாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க. விடுதலை புலி பிரபாகரன் இருக்காருல்ல, அவரை தலைவர்னு கூப்பிட்டாலும் அவருடைய உண்மையான பேர் வேலுப்பிள்ளை பிரபாகரன். அப்படிதான் எங்கே இருந்தாலும் போடுவாங்க. உங்களுக்கு தெரியும் தானே. ஆனா இங்க எல்லா இடத்துலையும் கடலோர கடற்கரையில தூங்குறாங்கல்ல, அவங்களோட பேர்கள்லாம் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா உண்மையான பேர் எதுவுமே இருக்காது. இந்த கடலோரம் புதைக்கப்பட்ட ஆட்கள் இருக்காங்கல்ல, அவங்கள பத்தி கொஞ்சம் தேடி பாருங்க. சரி, புதைக்கப்பட்டவங்களை பத்தி தோண்டாங்க. பட் பிம்பமா இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்கல்ல, பகுத்தறிவோட பிம்பமா இருக்காருல்ல, அவரோட உண்மையான பேர் ஈ.வே. ராமசாமி நாயக்கர் அவர்கள். நாயக்கரை கட் பண்ணிருங்க. ஈ.வே. ராமசாமி அவர்கள். ஈ.வே. ராமசாமி ஐயா அப்படின்னு சொல்லலாம். வயசு மூத்தவர்னாலும் ஐயான்னு சொல்லலாம். அந்த பெரியார்ன்ற டேக் எதுக்கு வருது அப்படின்னா, இப்போ நீங்க இந்த ஈவே ராமசாமி நாயக்கர்னு வந்துருச்சுன்னா இவர் நம்மால் இல்லைன்றது உங்களுக்கு ஒரு உறுத்திக்கிட்டே இருக்கும். என்னைக்கா இருந்தாலும் விழுத்துருவீங்க. ஏன்னா அவங்களுடைய நிலைப்பாடுகளை நோட் பண்ணும்போது, அவங்களுடைய அரசியல் முன்னெடுப்பு நீங்க பார்க்கும்போது, ஏன்னா நமக்கு எதிராக இருக்க மாதிரி இருக்கேன்னு உங்களுக்கு டவுட் வந்துடும். நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. அவங்க பண்ற வேலை தெரிஞ்சிரும்ல. ஸோ தெரிஞ்சிடும். அதுக்காக திராவிடம்ன்றது புது ஒரு கொள்கையை கொண்டு வந்து அந்த கொள்கைக்குள்ள நம்ம பேரை அடக்கணும்ல, அதுக்காக பெரியார்ன்ற ஒரு டேக். அதே மாதிரி தான் நம்ம சொல்லக்கூடிய இப்போ மூத்த தலைவர் இருக்காங்கல்ல, முதலமை மந்திரி, அவங்களுடைய வம்சத்தில் இருக்க முக்கியமான ஆள் திமுக கட்சியோட தலைவர் இருக்காருல்ல, அவருமே உண்மையான பேர் வேற, கலைஞர்ன்ற ஒரு பேர் கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கான காரணம் என்ன? உண்மையான அவர்கள் பேரையே வச்சிருக்கலாமே. அப்படி பேர் வச்சா அவரோட பின்புலம் உங்களுக்கு ஈஸியாக அம்பலப்பட்டுரும். அப்படி அம்பலப்பட்டுருச்சுன்னா நீ யாருன்னு தெரிஞ்சிடும், உன்னை ஆள்றது யாருன்னு தெரிஞ்சிடும். அப்போ உன்னை ஏதோ பண்றாங்கன்றது தெரிஞ்சிடும், உன்னை ஏமாற்றப்படுறாங்கன்னு தெரிஞ்சிடும். உனக்கு சுற்றி ஒரு கட்டமைப்பு இருக்கு. அந்த கட்டமைப்பு உனக்கு எதிரான ஆட்களோட கட்டமைப்பு. ஆனால் வெளியே காட்டக்கூடியது திராவிடம், தமிழகம், இந்த சவுத் இந்தியா முழுக்க திராவிடம் சொல்லுவாங்க. ஆனால் இவங்க சொல்லக்கூடிய இந்த சவுத் இந்தியா முழுக்க திராவிடத்தை தமிழ்நாடு எல்லையை தாண்டி எங்கேயுமே பேசல. அங்கங்க அவங்க கவுடா அவங்க மாதிரி ஆட்கள்லாம் ஆண்டுட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் மட்டும்தான் வெளியாட்கள் திராவிட கொள்கையை பூசிக்கிட்டு வராங்க. இப்போ அதே தூக்கிட்டு வர தமிழன், பச்சை தமிழன் சொல்லக்கூடிய யாரு? நம்ம தாவேகா தலைவர் விஜய் அவர்களும் தலைவராக கொண்டு வந்திருக்காங்க. அம்பேத்கர்ன்றவர் இந்தியாவுக்கே முக்கியமான ஒரு ஆளுன்னு சொல்றீங்க. அவரே அம்பேத்கர்ன்றது அவர் பேர் தான் வச்சிருக்காரு. ஆனா இவர் மட்டும் என் தந்தை பெரியார்னு வச்சுங்க. இது ஒரு மதிப்புக்காக, மரியாதைக்காக கூப்பிடுறேன்னு சொல்றாங்க. உள்ள ஃபுல்லா அலசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேர் தாங்கக்கூடிய பிம்பம் தானா அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வரும். உள்ள டீப்பா போக வேணாம். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். சாதாரண அரசியல் உங்க கண்ணு முன்னாடி நடந்த கடந்த சுதந்திரம் நடந்துச்சுல, அதுல இருந்து நடந்த ஒரு அரசியல், ஒரு 60-70 ஆண்டுகள் நடந்த அரசியல் உனக்கு புரியல அப்படின்னா, பல லட்சம் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த உண்மைத்தன்மையை எப்படி உனக்கு உணர்த்துறது? இப்போ பசுமரத்துல ஆணி அரைஞ்சா நல்லா பதியும்னு சொல்லுவாங்க. குழந்தை வரிசையிலே நீ என்ன எஜுகேஷன், மெக்காலே கல்விக் கொள்கையை வச்சிருக்க. இந்த மெக்காலே கல்விக் கொள்கையை கொடுத்தது யாரு? நாமளா? நம்மளுடைய முன்னோர்கள் கொடுத்துட்டு போனாங்களா? பிரிட்டிஷ் நம்மளை அடிமைப்படுத்தி ஆளணும், அவனுக்கு கீழே கிளர்க்கா வேலை பார்க்கறதுக்காக கொடுத்த கல்விக் கொள்கை. அது இன்னும் மாறாம இருக்குன்னா இன்னமும் அவன் தானே கையில வச்சிருக்கான்னு அர்த்தம். அது எதற்கு தேவைப்படுது அப்படின்னா, கீழே இருக்க அடிமைகளாவே இருக்கணும், நமக்கு மேல சிந்திச்சிடக்கூடாதுன்றக்காக இந்த அளவுக்கு அறிவு கொடுத்துட்டு போனான். பட் இப்ப போன பிறகு அதே கல்வி இருக்கு அப்படின்னா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இன்னமும் இதுக்கு அடுத்து மேல வந்தாங்கல்ல, அவங்களும் இதே மாதிரி நடந்துக்கணும், கீழே இருக்கணும் இப்படியே வச்சுக்கணும், ஆளுன்னு நினைக்கிறாங்க. யாரும் சிந்திச்சிடக்கூடாது, தெளிவாக இருந்துடக்கூடாது. தெளிவாயிட்டு அப்படின்னா கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடும். அவங்க பண்ற ஃப்ராடுத்தனம் தெரிஞ்சிட ஆரம்பிச்சோம். அவங்களுடைய ஒட்டுமொத்த பிம்பம், நாகரீக கட்டமைப்பு உடைக்கப்படும். அதனால நீங்க விஷயம் தெரிஞ்சிடக்கூடாது. அதுக்காக இந்த மெக்காலே கல்வி கொள்கை இன்ன வரைக்கும் பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. வெள்ளையனை வெளியேற்றியாச்சு, தமிழர்கள் தமிழ் தமிழ் தமிழ்னு சொல்லிட்டு ஹிந்தியை வெளியேற்றியாச்சு.
ஆனால் இங்கே இருக்கக்கூடிய எந்த ஒரு மாற்றமும் மாறலையே, ஆட்கள் தான் மாறுறாங்க. முதல்ல திராவிடம், முதல்ல பிரிட்டிஷு, அதுக்கப்புறம் நீங்களே பார்த்துருப்பீங்க பிராமின்ஸ்னு சொல்லி பேசினாங்க. அதுக்கப்புறம் ஹிந்தின்னு ஒரு பஞ்சாயத்து பண்ணாங்க. இப்போ தமிழ்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே திராவிடம்னு ஒன்று இருக்கே, அதுக்குள்ளே தேடி பார்த்தோம் அப்படின்னா தமிழர்களுக்கும் தமிழ் லைனேஜுக்கும் இவர்களுக்கும் தொடர்பே இல்லைன்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து நிற்கும். ஆக்சுவலி பாலிடிக்ஸில் இந்த ஜியோ பாலிடிக்ஸ் எல்லாத்துலேயும் சேர்க்கும் போது இதான் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் டீப்பாக போய் பார்த்தீங்க, எல்லாரும் மனிதத்தன்மையாக பார்த்தீங்கன்னா ஹிந்து, முஸ்லீம், ஹிந்தி, தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்கன் அப்படிலாம் கிடையாது. எல்லாம் மனுஷன். ஸோ அப்புறம் ஏன் நீ இதெல்லாம் பேசுகிற அப்படின்னா, முதல்ல உனக்கு ஒரு சின்ன வட்டத்தில் உன்னை அடைச்சு இதுதான் உலகம் வாழ வச்சுக்கிட்டு இருக்கான். அந்த வட்டம் சின்னது கிடையாது, பெருசுன்னு சொல்லி காட்டுறதுக்காக அந்த வட்டத்தை விட்டு வெளியே கூட்டி வந்துட்டு இருக்கோம். அதுக்கு இதெல்லாம் பேசி தான் கொண்டு வர முடியும். இப்போ நீ களத்தில் இருக்க, ஒரு உண்மையான ஒரு உலகத்துக்குள்ள ஒரு ஸ்டோரிக்குள்ள வந்துட்டு இருக்க. இந்த ஸ்டோரி போயிடா, உண்மையான ஸ்டோரி வேறடான்னு சொல்லி உன்னை புரிய வைக்கணும்னா அந்த ஸ்டோரிக்குள்ள நான் வரணும்ல. வந்து அந்த ஸ்டோரியில் எங்கே பொய் இருக்குது, எங்கே உண்மை இருக்குன்றத சொன்னால் தானே நீ எங்கள் ஸ்டோரிக்குள்ளே வருவ. ஸோ அதுக்காகத்தான் இதை நான் பேசுனது. நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலாம் வேற லெவலில் இருக்கக்கூடிய விஷயங்கள். அதை புரியணும்னா பொத்தாம் பொதுவாக சொன்னோம்னா யாருக்கும் புரியாது. இங்கே நடந்துகிட்டு இருக்க கோமாளித்தனத்தையும் சொன்னாதான் உண்மையான ஞானத்தை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு, அதாவது உண்மையான பகுத்து அறிவு அப்படின்றது உனக்கு வரும். இங்கே இருக்கக்கூடியது பகுத்தறிவுன்றது ஒன்று கிடையாது. நீ அப்படி பகுத்தறிவாக இருந்திருந்த அப்படின்னா உனக்கு ஜனநாயகத்தை பற்றி உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இங்கே யாருமே விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் கிடையாது தானே. நல்லா நோட் பண்ணி பாருங்க. இப்போ பி.வே. ராமசாமி அவர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவர் வாழும்போதே நீங்கள் சொல்லக்கூடிய பெரிய பெரிய தலைவர் இருக்காங்களே, எல்லாருமே கண்டாமணிக்காக திட்டு வரோம். அம்மா பற்றி அப்பா பற்றிலாம் திட்டு வரோம், அசிங்கமாக திட்டு வரோம். அவரை தான் நீங்கள் இப்போ தந்தை பெரியார்னு சொல்கிறீங்க. அவங்களே ஒத்துக்கிறாங்க, நிறைய பத்திரிகையில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏகப்பட்ட பேர்ட்ட ஆதாரங்கள் இருக்குது. அதனால தான் அதை மட்டும் அரசுடைமையாக மாற்றாமல் இருக்காங்க. எல்லா நூலகங்கள் எல்லா விஷயங்களையும் அரசுடைமையாக மாற்றினவங்க தந்தை பெரியார் திராவிடத்தின் முக்கியமான ஆளை ஏன் அரசுடைமை ஆக்கலைன்னா அவரை பற்றின புக்ஸ் எல்லாமே ஈஸியாக லீக் ஆகிரும். யார் வேணால் பயன்படுத்திக்கலாம்ன்ற ஒரு விஷயம் வந்துடும். அதை நீங்கள் ஃபுல்லாக படித்து பார்த்துட்டிங்கன்னா என்னடா இப்படி இருக்கு, யாரா இவர் எல்லாரும் இப்படி பேசுகிறாங்க நீங்களே கேட்டுருவீங்க. அது அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிடும். அந்த பிம்பம் உடையுது, அதை உடைய விடாமல் முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. இது ரொம்ப நாள் தாக்கு பிடிக்காதுன்னு அவங்க நல்லாவே தெரியும். அப்புறம் எப்படி அவங்க ஜெயிக்கிறாங்க அப்படின்னா, இதுதான் நான் முன்னாடியே சொன்னேன். அந்த பகுத்தறிவு, ஜாதி மறுப்பு எல்லாம் பேசிட்டு அவங்களுடைய ஆட்கள்ல திராவிடம்ன்ற சாயலை பூசிட்டு மாறுவேடத்துக்கான மரியாதை போச்சுட்டான்ற மாதிரி கரும்புள்ளி செம்புள்ளியை குத்திட்டு உள்ள உட்கார வச்சுட்டாங்க. நம்மளும் திராவிடர்கள், நம்மளை விட தமிழ் புலமையா பேசுவாங்க. ஆனால் நம்மளால் கிடையாது. இங்க என்னன்னா எல்லாரையும் மனிதர்கள் நம்ம எல்லாம் ஒன்றா வாழணும்னு இல்லை, காழ்ப்புணர்ச்சி தமிழையும் கீழே இருக்கணும். ஏன் அப்படின்னா ஒரு காலத்துல பீக்கில் இருந்த கூட்டம் அதை பார்த்து காழ்ப்புணர்ச்சியில் இருந்த ஆட்கள் தான் இப்போ மேலே வந்துட்டு இவனை கீழே வச்சு அனுபவிக்கிற ஒரு ஆசைப்படுறாங்க. மார்க் ஆண்டனின்னு ஒரு படம் இருக்கு. அந்த படத்தை பாருங்க. அதுல வந்து வில்லன் கேரக்டர் வந்து மார்க்கை வந்து எப்பயுமே இந்த மாதிரி கீழே வேலை பார்க்க வச்சு அப்பாப்பான்னு பின்னாடி அலைய வைப்பான். அவன் ஒரு டைலாக் பேசுவான். அந்த டைலாக்கோட மனநிலை தான் இப்போ இருக்கக்கூடிய தலைவர்கள்னு சொல்லிட்டு தலைவர்னு விழுகுறீங்கல்ல, இது அவங்களுக்கு பிடிக்கும். பிளாஸ்டிக் சேர் போட்டு அவங்க பக்கத்தில் உட்கார இது அவங்களுக்கு பிடிக்கும். இந்த பிளாஸ்டிக் சேர் போட்டாலும் நான் தமிழர்களுடைய பிம்பம், ஒடுக்கப்பட்டவர்களுடைய கூட்டம்னு சொல்லிட்டு அங்கே போய் நிற்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் போய் நிற்க போய் தான் இவங்க இன்னமும் தலைமையில் இருக்காங்க. உண்மையான உண்மை புரிஞ்சுக்கிட்டு இவங்களே அசிங்கப்படுத்துறாங்க. சீட்டுக்கும் ஓட்டுக்கும் எங்களை எதிர்த்து ஒரு புதிய அரசியலை உருவாக்குறேன்னு வராங்க. வந்துட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சீட்டுக்காக எங்கிட்ட தான் வந்து நிற்கிறாங்கன்னு சொல்லி ஒருத்தர் பேசுறாரு. அவங்களுடைய பேச்சாளர் ஒருத்தர் இருப்பார்ல, சிவாஜின்னு ஒருத்தர், அவர் பேசுறாரு. அவங்க கட்சியில இருந்து தான் பேசுறாரு. அவங்க கட்சியில கூட்டணி இருக்க ஆட்களை தான் காரி துப்புறாரு. பாதி பேர் பார்த்தீங்கன்னா நம்மளை வீழ்த்தணுன்னே கட்சி ஆரம்பிச்சுட்டு நம்மளோட கூட்டணி சேர்ந்து MP MLA ஆகிடும். பகுத்தறிவு தெரிஞ்சவன் இதை கேட்டுட்டு சும்மா இருப்பானா? அந்த பிம்பத்தை முட்டு கொடுத்து நிப்பாட்டுவானா? அவங்களுக்கு ஏதோ ஒரு ஆதாயம் இருக்குல்ல, அதை தான் கேளுங்கன்றேன். அப்புறம் நாங்கள் ஒடுக்கப்பட்டிருக்கோம், எங்களுக்கு வந்து சமூக உரிமை கொடுக்குறாங்க. ஓகே, உங்களுக்கு ஒடுக்கப்படுற சமூக உரிமை 50 வருஷத்துல கொடுத்து வெளியே வந்துட்டீங்களா? புரட்சி பாவலராக மாறிட்டீங்களா? கிடையாது. இன்னமும் ஒடுக்குமுறை இருக்கு, அடக்குமுறை இருக்கு. அவங்க கட்சிக்குள்ளேயே பகுத்தறிவுன்னு பேசக்கூடிய ஆட்கள் பக்கத்துலேயே பிளாஸ்டிக் சேர் போட்டு உட்கார வைக்கிறாங்க. உனக்கு ஒன்றும் புரியலையா? இப்போ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நீ வெளியே வரலாம். எப்படி உங்க பிரபஞ்சத்தை பற்றி, ஞானத்தை பற்றி, மனிதர்கள் முன்னோர்களை பற்றி, நாகர்களை பற்றி, யூனிவர்ஸை பற்றி, இந்த மனிதர் குலத்தோட வம்சாவுடைய ஆரஞ்சீனை பற்றி, முருகை பற்றி, கந்தனை பற்றி, இதை பற்றிலாம் எப்படி நான் சொல்லி புரிய வைக்கிறது? பேஸ் லைனை புரிஞ்சுக்கிட்டு வா, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சொல்லுவோம். இதெல்லாம் நான் முன்னாடியே பேசி வச்சுருந்தேன். 800 வீடியோ போட்டிருக்கேன். அந்த சேனலோட லிங்கை கீழே கொடுக்குறேன், போய் ஒன்றா பார்த்துக்கோ, மெம்பர்ஷிப் ஆகி பார்த்துக்கோ. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம லைக் அதில் போட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு கடைசி நீங்கள் சொல்யூஷன் எதுவுமே சொல்லாமல் போயிட்டீங்க. சொல்யூஷன் என்னன்னா உண்மையான பகுத்தறிவுன்னு என்னன்னு தேடி தெரிஞ்சுக்க. அடுத்த வேலை சந்திக்கலாம்.